வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி லட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. இது வரைக்கும் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு, ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் கலந்து தான் லட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு இஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸாக இது நிறைய பேருடைய சென்டிமெண்ட்டாக பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ திருப்பதி லட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஆனதை தாண்டி அந்த லட்டை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாயிட்டே வருது. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 படத்தோடைய டைரக்டர் பிரேம்குமார் இப்போ ஆக்டர் கார்த்தி வச்சு அவர் எடுத்திருக்கிற படம் மெய்யழகன். இந்த வாரம் தியேட்டர்ஸில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மெய்யழகன் படத்தை தெலுங்குலுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குல அந்த படத்தோடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யம் சுந்தரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து படத்தை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தோடைய தெலுங்கு வெர்ஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டீம் வந்து இங்கேருந்து ஹைதராபாத் கிளம்பி போனாங்க. அங்கே இந்த படத்துக்கான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் இதுக்கு முன்னாடி கார்த்தி நடித்த ஒரு சில படங்கள்லேருந்து ஒரு சில சீன் ஸ்டில்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்படி டிஸ்பிளே பண்ண ஒரு சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை படத்தில் கார்த்தி வந்து கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சீன் ஸ்டில்லை வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. அதை டிஸ்பிளே பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டோடைய ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை பார்த்து லட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு கார்த்தி வந்து எனக்கு லட்டுலாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் ஆங்கர் வந்து இது வந்து மோத்தி லட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திருப்பதி லட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல, இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற லட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே கார்த்தி என்ன சொல்லுவார்னா, லட்டு வந்து இப்போ சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்குது, ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். கேஷுவலாக தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பவன் கல்யாண், டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் மெயினாக அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ வந்து ஒரு பெரிய பெயின் எங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கு. அதனால இதை வச்சு யாரும் வந்து விளையாடாதீங்க, ஜோக் பண்ணாதீங்க. இப்போ கூட நான் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தேன், லட்டு இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் எவர் டேர் டு சே தட் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருப்பார். நான் உங்களை நடிகர்களாக மதிக்கிறேன், ஆனால் சனாதன தர்மாவில் வந்து விளையாடாதீங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை நீங்கள் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பவன் கல்யாண் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்டர் கார்த்தி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ட்விட்டரில் போயிட்டு பவன் கல்யாணை டேக் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கப்புறம் தான் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் எந்த ஒரு தப்புமே வந்து செய்யலை. நீங்கள் எதுக்காக போய் மன்னிப்பு கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற நிறைய பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, ஆந்திராலையுமே சில பேர் வந்து ஆக்டர் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி பேசுனதில் எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. அவர் வந்து லட்டை பற்றி அவருடைய கருத்தும் சொல்லலை, ஜோக்கும் பண்ணலை. லட்டு வந்து இப்போ ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்குது, அதனால அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்து போகிறாரு. லட்டு வந்து இப்போ சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஒரு சென்சிட்டிவான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்காக தான் வந்து போயிட்டுருக்கு. அதை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அது சொன்னதே உங்களுக்கு ஜோக் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் அவரே ட்ரால் பண்ணியுமே வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க போடலை, ஆந்திராவில் இருக்கிறவங்க தான் அதையுமே பண்ணியிருந்தாங்க. என்ன ட்ரால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பவன் கல்யாண் வந்து பிஜேபியை எதிர்த்து ஏதோ பேசும்போது, ஒரு மேடையில் வந்து பேசும்போது லட்டு லட்டு அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசியிருப்பார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கல அப்படின்னாலுமே ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா இல்லை யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவை இப்போ எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் நீங்கள் தான் லட்டை வச்சு ஜோக் பண்ணியிருக்கீங்க, பிஜேபியை வேற எதிர்த்து பேசியிருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கீங்க, லட்டை வச்சு யாரும் ஜோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்கிறீங்க. இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சி வந்து மக்கள் மத்தியில் பல விதமாக வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாக தான் வந்து இருக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி லட்டுல கலப்படம் நடந்திருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும், இன்னொரு தரப்பில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இது உண்மையாக இல்லாமல் அரசியலாக இருக்கிறதுக்குமே வந்து சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு கரப்ஷன் கேஸில் வந்து கைது செய்யப்பட்டார். இப்போ சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி தான் நடக்குது. இப்போ இவங்களுடைய ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க மேலே ஒரு பழி போடுற விதமாக, கெட்ட பேரை உருவாக்குற விதமாக கூட இதை ஒரு அரசியல் ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பாக என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிட்டேஜ் கம்பெனியோடைய ஓனர் வந்து சந்திரபாபு நாயுடு தான். ஸோ அவருடைய கம்பெனியை உள்ளே கொண்டு வரதுக்காக கூட இதை ஒரு அரசியல் ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. பல விதமாக இந்த பிரச்சனையுமே வந்து பார்க்கப்படுது. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆக்டர் கார்த்தி பேசினதும் அதுக்கு பவன் கல்யாண் பதில் கொடுத்ததும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பவன் கல்யாண் வந்து கார்த்தி பேசினதை சரியாக புரிஞ்சிக்காம பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த தப்பை அவர் இப்போ தான் மொதல் தடவை செய்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அவர் ஒரு இடத்துல செஞ்சிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்ல சமுத்திரக்கனி, தம்பி ராமையா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு வினோதய சித்தம் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை சமுத்திரக்கனி தெலுங்குல பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணை வச்சு ப்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரீமேக் பண்ணார். அந்த ப்ரோ படத்தோடைய ஒரு ஈவெண்ட்டில் பவன் கல்யாண் பேசும்போது தமிழ் சினிமாவை பற்றி அவர் பேசியிருப்பார். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஷூட்டிங் நடக்கணும், தேவைப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் நீங்கள் ஷூட் பண்ணணும், மற்றபடி இங்கே தான் வந்து ஷூட்டிங் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு பவன் கல்யாண் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து இனிமேல் தமிழ் ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வெளி ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப தப்பு. ஒரு சினிமா வந்து இப்படி இருக்கக்கூடாது. எல்லா லாங்குவேஜஸ்லேருந்தும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து வெல்கம் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு சினிமா ஆரோக்கியமான சினிமாவாக இருக்குங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசியிருப்பார். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சிக்காமல் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டது நடிகர் சங்கம் கிடையாது, பெப்சி. நடிகர் சங்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தா அப்போ பவன் கல்யாண் பேசினது சரியாக இருந்திருக்கும். ஆனால் பெப்சி எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க மென்ஷன் பண்ண தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ், அவங்களுக்காக தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க கொண்டு வந்தாங்க. எதுக்காக தமிழ்நாட்டில் தான் ஷூட்டிங் நடக்கணும், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடக்குது, அது இல்லாமல் நிறைய தமிழ் படங்களுக்கு ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணுறாங்க, நிறைய லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறாங்க. அப்படி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகும்போது இப்போ அங்கே போய் செட்டு போடும்போதோ இல்லை அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படும் போதோ அந்த வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போகிறதில்ல, வெளியில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து போய் சேருது. அதனால தான் பெப்சி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே சினிமாவை நம்பியே பல பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பல குடும்பங்கள் இருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை சரியாக புரிஞ்சிக்காம பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ ஈவெண்ட்டில் வந்து பயங்கரமாக பேசியிருப்பாரு. ஸோ அப்போ பேசின மாதிரி தான் இப்போ இந்த கார்த்தி இஷ்யூலுமே வந்து பவன் கல்யாண் வந்து பேசிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அவரே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டர் கார்த்தி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நேத்தி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து ட்விட்டரில் ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டில் வந்து மெய்யழகன் மூவி டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லி சுமூகமாக இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சுட்டாரு. அதுக்கு பதிலாக ஆக்டர் கார்த்தியாக இருக்கட்டும், இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ஆக்டர் சூர்யாவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ட்வீட் போட்டு முடிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் ஆக்டர் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது, கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய மீம்ஸுமே இதை பற்றி கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி எதனால மன்னிப்பு கேட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டெபுட்டி சிஎம்மா வந்து அவர் இருக்காரு. ஸோ அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய மெய்யழகன் படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு தான் உடனே வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஸோ இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சி எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது பிரச்சனையாக வந்து கிரியேட் ஆகிட்டே வருது. எப்படி வந்து பவன் கல்யாண் கார்த்தி இஷ்யூ வந்துச்சோ அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் அவங்க வந்து லட்டு பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோவும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியை வந்து கிளப்பி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன கான்ட்ரவர்சிலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. மொத்தமாக இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்த்தி பவன் கல்யாண் இஷ்யூ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.